இன்னைக்கு நான் பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் டைப் 4 வீடியோ. ஸோ மல்டிப்ளையிங் அ மிக்சட் ஃப்ராக்ஷன் பை அ ஹோல் நம்பர். ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனையும் ஒரு ஹோல் நம்பரையும் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் எடுத்துக்கிற கொஷின் 5/1/8 மல்டிப்ளைட் பை 6. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? இதை முதல்ல இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இது நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன். ஸோ இதை எப்படி மாற்றுவோம்? டினாமினேட்டரையும் சைடு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 into 8 plus numerator by அதே டினாமினேட்டர் தான் into 6. 5 8s are 40, 40 plus 1 41/8 6. ஓகே, மீதி அப்படியே தான் நான் எழுதிட்டு வரேன். ஃபஸ்ட்டு இப்படி பார்க்கணும், தென் இப்படி பார்க்கணும், அடுத்தது இப்படி பார்க்கணும், அடுத்து இப்படி. ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும், அடுத்தது மேலேயும் கீழேயும் அடுத்த நம்பரில் பார்ப்போம், அடுத்து கிராஸாக பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எப்படி பார்க்குறது? கீழே ஒன்றுமே இல்லை, கீழே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை அப்படின்னா அது வந்து டிவைடட் பை 1. அதாவது ஹோல் நம்பர் ஆல்வேஸ் ஹேஸ், நோட் பண்ணிக்கோங்க, ஹோல் நம்பர் ஆல்வேஸ் ஹேஸ் 1 as its denominator. ஸோ எனிதிங் டிவைடட் பை 1 என்னது? அந்த சேம் நம்பரை தான் நம்ம எழுதுவோம், கரெக்டா? ஸோ அதுதான் இங்கேயும் அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் போடுறோம். ஸோ எனி ஹோல் நம்பர் ஹேஸ் 1 as its denominator. ஸோ இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேலே கீழே பண்ண முடியல, இந்த சைடு மேலே கீழே பண்ண முடியல, கிராஸ்லையும் பண்ண முடியாது. இது 2 டேபிள்ஸில் போகும். ஸோ 2 டேபிள்ஸில் இது 3 times, இது 4 times. இதுக்கப்புறம் ஏதாவது திருப்பியும் செக் பண்ணி பாருங்க. மேலே கீழே கிராஸில் எதுவும் போகாது. ஸோ இருக்கிறது அப்படி எழுதுங்க. 41 into 3 மேலே, 41 into 3 கீழே, 4 into 1. ஸோ 41 into 3, 3 1s are 3, then 3 4s are 12. ஸோ 123 divided by 4. ஸோ ஆன்சர் என்னது? 123 divided by 4. ஒரு சில ஸ்கூலில் இது வந்து ஃபைனல் ஆன்சராக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் கொஷின் வந்து சிம்பிள் தான். உங்கள் கொஷின் மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா உங்கள் ஆன்சர் மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். ஓகே, அது இல்லைனாலும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பர்ஃபெக்ட் ஆன்சரை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் இது என்ன பண்ணலாம்? நார்மல் டிவிஷனில் போட்டு பாருங்கள். 4 3s are 12, திருப்பியும் 3 வருது, 3 போட முடியாது. ஸோ 3 வந்து 4ஐ விட சின்ன நம்பர், இதுக்கு மேலே நான் டிவைட் பண்ண முடியாது. அப்போது நான் இதை வந்து டிவைட் பண்ண முடியாதுன்றதுனால என்ன பண்ணுவேன்? நான் மேலே 0 போடுவேன். இதெல்லாம் நார்மல் டிவிஷன் ரூல்ஸ் தான். ஸோ 0 போட்டேன்னா இங்கேயும் 0 வரும். 3 - 0 is again 3. எப்போவுமே எடுத்த டிவிஷனில் மட்டும் எடுத்த நம்பரை நான் டிவைட் பண்ணி காட்டணும். டிவைட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, 0வால் டிவைட் பண்ணியாவது நான் காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். இங்கேயே எனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து டிவைட் பண்ண முடியாதுன்னு. நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணேன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஓகே, இதெல்லாம் நார்மல் டிவிஷன் ரூல்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுவேன்? நான் 0 போட்டு இங்கே 0, அதே மாதிரி 4 0s are 0ன்னு போட்டு திருப்பியும் 3ஐ ரிமைண்டராக கொண்டு வரணும். ஏன்னா நம்ம இங்கே எடுத்த 3 வந்து இது வந்து டிவிடெண்ட் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால இதை இப்படி தான் டிவைட் பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கீழே அதே தான், மேலே வந்து ரிமைண்டர் போடணும். ஸோ நியூமரேட்டரில் ரிமைண்டர் போடணும். கோஷன்ட்டை நம்ம சைடில் போட்டுக்கணும். செக் பண்ணி பாருங்கள். 4 into 30 120 வரும். 120 + 3 123 வந்துதா? ஸோ இதோட ஃபார்முலா இது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு தெரில அப்படின்னா, இங்கே டினாமினேட்டர், இங்கே ஆல்ரெடி என்ன டினாமினேட்டர் இருந்துச்சோ அதே போட்டுக்கோங்க. மேலே வந்து ரிமைண்டரை போடுங்க, சைடில் போர்ஷன்ட்டை போடுங்க. ஓகே, உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்க போகிற கொஷின் வந்து 4 2/3 divided by 9, multiplied by 9. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.